இந்த சிவலிங்கத்தை சேற்றி இப்பொழுது பூஜை செய்வதற்கு வருவதும் காண்க. இப்பொழுது பூஜை மாறுகின்றது. காசி கங்கா தீர்த்தம் கொண்டு போயிட்டான் கைலாச உண்டானருக்கு சேத்தம் காவேரி தீர்த்தம் கொண்டீதான் கைலாச உண்டானருக்கு சேத்தம் அங்க நாகமலை தீர்த்தம் கொண்டீதான் நமச்சிவாய உண்டானருக்கு சேத்தம் கொண்டு வந்தான் உண்டானக்கு பரமேதருள நமச்சிவாய உண்டானருக்கு சேத்தம் ஆகாயணி தீர்த்தம் கொண்டீதான் நமச்சிவாய உண்டானருக்கு சேத்தம் காவேரி கங்கை கந்தை நித்தமதீதான்
பரமேச உண்டானருக்கு பேச எல்லாம் டம்ளர் எல்லாம் போட்டு கதவு பிடி எல்லாமே போட்டு கற்றுக்கீங்க அப்படியே சொல்லுங்க டக்கு எடுத்துக்கிறது மஞ்சள் அதிகமாக கிடைக்காது மஞ்சள் போதும் நான் மஞ்சள் போதும் கல்லுக்கு போட்டு முடி கதவு பிடி போடுங்க எத்தனை பழம் வச்சுக்கிறீங்க 24ன்னா 4 காய் வச்சு 20 இது போயிட்டு 20 மட்டும் பழம் வைக்கணும் அடுத்து 4 காய் உடச்சு வைக்கணும் பத்து எடுத்துக்கலாம் 20 மட்டும் வைக்கணும் காய் உடைக்கிறது இளநீ இருக்கா தெற்கு 11 தீர்த்தம் சிவலிங்கத்துக்கு நாம பூஜைகள் முடித்தோம். இப்பொழுது அபிஷேக பூஜை தொடங்குவோம். கதமப்பூடி அபிஷேக உந்தை கூற அரகர தம்பா சிவனை உனக்கு பூஜைகள் செய்து வந்த நீதான் பரமார்த்த உண்டதற்கு மருகிறான் காலிங்க ஓ மருகிறான் ஓ மருகிறான் அருகிற தம்பா சிவனை உனக்கு குடும்பத்தார் எல்லாம் ஒவ்வொரு பூஜை ஒரு கையெழுத்து சொல்லுங்க. குடும்பத்தார் எல்லாமே ஒவ்வொரு பூஜை ஒரு கையெழுத்து கொடுத்து சொல்லுங்க. ஓ மருகிற மகதேவம் ஓ மருகிற மகதேவம்
மஞ்சள் அளவு மருகிறான் காலிங்க மருகிறான் சிவனார உண்டனருக்கு பேச பாலாளர் தேகும் தேகுவே அரகர தம்ப சிவனவனுக்கு பாலாளர் தேகும் தேகுவே மருகிற அங்காலிங்க மருகிற அரகர சம்பாஷம் எவனுக்கு உன்னை என்ன வேணுமிதோ உண்டனுக்கு பரமேதா உண்டனுக்கு பரமேதா மரகர மகதேவா தத்தகுரு நாமா தத்தகுரு கீதா பரமேத உன்னனருக்கு பாலனமார்கின்ற பாங்குடனே செய்து சிறியதர் பாலகனோ சிவனாறு துதைத்து ஆண்டவனதாண்டி அரகர சிவனருக்கு இதனை தாடி நான் இன்பமாக பூஜை செய்வேன் சிவனே அரகர சம்பாசமன உனக்கு தைராளுக்கு தப்பாமல் தைராளுக்கு
சாமி பாதுகாக்க வரும் சாமி சாமி பாதுகாக்க வரும் சாமி ஓ மரகர மகதேவா ஓ மரகர மகதேவா என்னையாளர் பதம் செய்குவேன் என்னையாளர் பதம் செய்குவேன் என்னையாளர் உத்தனருக்கு என்னையாளர் பதம் செய்குவேன் சிவனார உந்தனருக்கு அங்க வேண்டியும் பூஜை செய்து கீதா வருகிற சம்பாஷம் அவனுக்கு இளநியால உந்தனருக்கு இளநியால வருகிற சம்பாஷம் அவனுக்கு பூஜைகளும் இதுதான் உந்தனருக்கு சந்தனம் அபிஷேகம் செய்கிறேன் அரகர சம்பாஷம் அவனுக்கு சந்தனம் அபிஷேகம் செய்கிறேன் உன்னை என்ன வேணும் உந்தனக்கு வருவேன் உன்னை என்ன வேணும்
உந்தனுக்கு பரமேசம் ஓ மரகமுக தேவா திருக்கடையூரானே சிவலிங்கமே பொன்னானப்பட்ட பரமேஸ்வரா உன் திருவடி பாதத்திற்கு இந்த பாலமார்கின்றன் உன் பூஜைகளை செய்து கொண்டு வருகிறேன். தென் திசை ஆண்டு வரக்கூடிய யமனவன் சொல்லக்கூடிய நமன் உயிரை பிடிக்காமல் இந்த ஒரு துணியாடு இருக்க இந்த குடும்பத்தில் எந்த கஷ்டத்தின் நோய் நொடிகள் அருகாமல் சிறு சிறப்புடனே வைத்திருக்க வேண்டும் என்று சிவனே உன்னை பிரார்த்தனை செய்கிறேன். பன்னிரால் அவன் தாய்க்கும் செய்குதான் அரகர தம்ப சிவனே உனக்கு பன்னிரால் அவன் தாய்க்கும் செய்குதான் பன்னிரால உந்தனுக்கு பரமேச பூஜை செய்குவேன். தத்தகுரு நாதா சிவனாரே தத்தகுரு ஈசா உன்னை என்ன வேணும் தானி உந்தனுக்கு பரமேசம் அதற்கு வேணும் தாமி ஈசா பரமேச உத்தானருக்கு அங்கே உத்தத்துறை காட்டுறாண்டு ஈசா சிவனார வந்து கார்கோயில்தான் சமாஜம் சேகுமையில்தான் சிவனார உந்தனக்கு தேசம்
வந்து காரிதான் ஓ மரகர மகதேவா ஓ மரகர மகதேவா உன்னை என்ன வேணும் தானே உண்டனுக்கு வராதா அங்க கரகர இசை என்று காரி பஞ்சாமர அபிஷேகம் இதுதான் பரமேசம் உண்டனருக்கு சைடு விட்டு கோமாளி ஃபுல்லாக தானே 75 கொம்பை அருகே கொலந்தான உந்தானருக்கு வேண்டிய பூஜைகள் விமலன உந்தானருக்கு மந்தார மலரும் மகேஸ்வர உந்தானருக்கு அந்ததோர் மலர் கொண்டு அணிதினமும் பூஜை செய்து அந்த நாடழைத்து அணிதினம் பூஜை செய்ய அருகு நாள் மாலை கட்டி அணிதினம் பூஜை செய்தேன் இறைவா அருகுபத்னி செங்கொண்டி ஈசா அரகர உந்தனருக்கு தாதான் பரமேச உந்தனருக்கு தாதான் வேண்டுங்க ஓ மரகர மகதேவா அப்படியே போட்டு சிவனுக்கு திருநீரால் அபிஷேகம் செய்குறான் அரகர தம்பது உனக்கு திருநாள் அபிஷேகம் செய்குறான்
ஓம் அரகரா ஓம் அரகரா ஓம் அரகரா அரகர தம்பா சிவனவனுக்கு ஓம் அரகர மகதேவா ஓம் அரகர எங்களை எங்காக்க வந்த ஈசா இதனால உண்டானருக்கு தேசம் ஓம் அரகர மகதேவா போட்டாங்க நாளைக்கு ஆயிட்டாங்க தண்ணி கொஞ்சம் கொண்டாங்க பேக்கில் கண்ணாடி கண்ணாடி மஞ்சள் பாயிட்டு கொண்டா ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படியே உங்க கையில முடிஞ்ச காணிக்கை போட்டு அப்படியே உட்காருங்க. இந்த மார்குண்டனாகப்பட்டவன் இந்த திருக்கடை ஊர்ல சிவன் பூஜை செய்து கொண்டிருக்கும் வேலையில அதே சமயத்தில் இந்த யமதர்மன் சபையை நாடி வருகிறார். அவரால் மற்ற விஷயத்தை அறியலாம்.
என்னடா பேசுற? வாங்கிட்டு வந்துரு. பணம் கையில கூட முனிப்பு நாட்டுமேக்கா எவன்டா நீ புளுத்தி? வந்து என்னடா என்கிட்ட சத்தம் போடுற? சோப்புன பணம் கொடுக்கல. அத்தானா எவன்டா? அதான் எவன்டா நீ? எவன்டா? ஏய் டாக்டர் பண்ணலாம். ஐயோ நல்லா இருக்குது. அடியாங்கறதா உனக்கு நல்லா தான் இருக்கும். எவன்டா அவன்? எவன்டா? டாக்டர் நீங்க வந்தது சிரிக்கிறாங்க. அடங்க மாட்டேங்கிறாங்க ரமகோட. யார் அது? நான் அப்படி நான் பேச சொன்னாங்க. யாரு? தென் திசைய ஜெகதோடி பரிபாலம் செஞ்சு விலைக்கு வரக்கூடிய என் பேரு நீதி தவறாது ஆட்சி செய்யக்கூடிய நான் தான் நீதி தர்மன் என்று சொல்லக்கூடிய யமன். காலையில வாடி கடா வருதுதான் செட்டாளிங்க எல்லாத்தையும் கூட்டு போவோம். கூட்டு போய் எல்லாத்தையும் கடா வருது. ஒண்ணு மட்டும் கூட்டு போய் கூட்டு மூலையில உட்கார வச்சு உனக்கு இலையை போட்டு தின்ன மீதி எலும்பு இருக்கு மாதிரி அந்த எலும்பு உனக்கு போட்டு வாத்தியார் மேல ஒரு பாட்டு பாடி கொள்ளலாம். பாடி பாடி அட வா வா வாதியாரே வா பல்லு வச்சுக்கணும் கத்திரிச்சிட்டு போயிடும். நீதி தவறாத ஆட்சி செய்யக்கூடிய என்னுடைய வேறே யமன். அப்படி எவ்வளவு இருந்தாலும் என்னை 10 மாதம் சுமந்து பெத்த தாய் தந்தைகள் யாரு? வெயில் வந்துருச்சு சாப்பாட்டு நேரம் வருது சொல்லு. வெயில் இல்ல 1 மணி ஆகணும்.
சாராய் தேவி. எனது தந்தை சூரிய பகவான். சூரிய பகவானுக்கும் அப்ப வராரு. உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வர அப்படி சீக்கிரமா. அப்படி பிறந்தாலும் ஓ, நீ எந்த நாட்டுல வாழ்ந்து வர? என் நாடு என்ன? ஓய். என்னத்த அடிச்சுட்டு என் தம்பி அடிக்க முடியுமாடா? இல்ல கூட்டு தம்பி அடிக்க முடியுமாடா? தென் திசை வரக்கூடிய யமதர்மனா இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேலை? எங்க பையன் மாதிரியே இருக்கிற. ஐயோ நம்ம இல்ல எல்லாம் மூக்கு குறங்க மாதிரி ஆயிடுச்சு. கால புழு போடு. இல்ல நீ முத்தம் கொடுத்தால என் வாயெல்லாம் பல்லு கீறி விட்டுருச்சு. அதெல்லாம் புண்ணா இப்ப என் கூட்டுக்காரி அப்படி வீட்டுக்கு போனா முத்தம் கொடுப்பா? யாரு கூட்டுக்காரி? என் கூட்டுக்காரி தெரியாதா? பொழுச்சு அதே அம்மா போன் போப்பு டேய் நேத்து தான் கொடுத்தான். வாடங்க மூர்ற புண்டே உங்களுக்கு எம்மா தாயல் கொண்டு போடுவானா? சீக்கிரம் கோத்து முடிங்க. அப்படி சண்டை ஆண்டு வந்தாலும் எனக்கு என்ன வேலை? என்ன நீ இப்படி பிடிச்சனா டவுட் ஆகுது எனக்கு. யானை முதல் 84 ஜீவபாதிகளை யாருக்கு உயிர் போகுதா? சரி, அன்னவரை நீதி தவறாத பிடிக்கக்கூடிய வேலை. என்ன உயிரை பிடிக்கிறா மயிரை பிடுங்குறியா? அப்படியே நம்ம கோமாளி என்ன ஜாவாருன்னு சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் இன்ற தினத்திலே யாருடைய உயிர் பிடிக்கணும்? எனக்கு ஒரே ஒரு எதிரிக்கிறோம். எனக்கு ஒரு மந்திரிக்கிறான். யாரு? சித்திரபுத்தன் அழைத்து வா. சித்திர மாசம் போய் சித்திரபுத்திரம் எடுத்துட்டு சித்திர மாசம் முடியறதுக்கு டைம் இருக்கு. யாருங்க
ஏ சித்திரபுத்திரா நான் தானே கட்டு எடுத்து பாக்குறாரு நீங்க எடுத்துட்டு உனக்கும் சம்பளம் நான் தான் கட்டு எடுத்து பாக்குறாள் இறப்பி இருந்து இப்பதான் வண்டியில வந்துக்கிறேன் கிளிஜோதிமா ஏய் உனக்கு எல்லாத்துமே கட்டு எடுத்து பாக்குறாள் நான் கணக்கு சொன்னா தான் எவனே போய் பிடிச்சமா சரி எனக்கு எதோ அவமானம் பாரு சாமி நம்ம கோமாளி எப்படி வரணும் பாருங்க சாமி. ஆனா நம்ம கோமாளிக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சப்பா நம்ம கோமாளிக்கு நம்ம அன்பு கோமாளிக்கு வந்துருங்களே மகாராஜா என்ன ஊரு பரிமட்டி தரமான பக்கம் வயிறுமெட்டிக்கு சேர்ந்த செட்டு கோமாளிங்க 50 இன்னையோட நாள் முடிஞ்சிருச்சு அவனை கொண்டு வசிக்கிறேன் அவனுக்கு இரு அவனுக்கு எப்படி ஆயிட்டால முடியுது அதை சொல்லுங்க சின்ன பையனே அறுத்துக்கினாங்க என்னங்க என்ன தவறு சொல்லிட்டான் அவனா அவனை புடிச்சு போய் விசாரணை பண்ணாதானே தெரியும் நோட்ல இருக்குமே நோட்ல எல்லாம் காது இல்ல அவனுக்கு ஆயுசு பிடிச்சிருச்சு பிடிச்சிட்டாங்க ஐயோ என்ன விட்டுருங்கடா என் பொண்டாட்டி மகாராஜா கேட்கிற கேள்விக்கு பதில் ஆனா இந்த அம்பு நீதி தர்மம் எப்படி யம தர்மா இவன் ரொம்ப மோசமான ஆளுங்க எப்படி அசிகாரம் வந்தா சரி அவங்க கிட்ட 5-10 எல்லாம் புடிங்கிட்டு விட்டுறான் அது போவ இவன் மாமியாவுக்கு போறதுக்கு இல்லைங்க அவங்க இவங்க போன உடனே மாமியா விட்டு போயிடுறாங்க இப்படி அவனுடைய வேலை சொம்பு கொடுக்குறான் சரி இருக்கட்டும் இன்னவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா ஆனா இவனுக்கு 120 ஆயில் இருக்கணும் வெங்காயம் இப்படி சொல்லி ஆமா இந்த ஒவ்வொரு வேசக்காரர்கிட்டையும் அடி வாங்கி தான் சாப்பிடணும் அந்த பின்னால இவனுக்கு என்ன இப்படி வரும் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது செத்து வந்த அந்த பின்னால பின்னால இவனுக்கு இந்த அட்டைக்குழி அரணக்குழி இருக்குதுல்ல அதை தூக்கி போடுங்க என்ன சக்கரை போட்டு ஆட்டி அரணக்குழி அட்டைக்குழி போடா மகாராஜா அடுத்தங்க பாருங்க ஐயா வாங்க பெத்தானூரு பொம்மனுக்கு ஆயுசு முடிச்சு போச்சுங்க தூதர்களை சீக்கிரமாக அவரை கொண்டு நீங்க முடிக்கிறவா நல்ல வாழ்த்து ஆனா இன்னவர்கள் நீதி நேர்மை எப்படி ஐயா நாட்டுக்கு நல்லவரு ஒரு நாயத்துக்கு போனாலும் தர்ம நீதியா பேசுற ஆளு அதாவது பசின்னு வந்தவர்களுக்கு ருசின்னு அன்னதானம் போடுற ஆளு இன்ன வரலையும் ஒருத்தருமே முகர்த்து பேச மாட்டாரு சரியான ஒரு உத்தமருங்க ஐயா இப்பேற்பட்ட உத்தமை ஆனா 100 வருஷம் இருந்து அவர் மாண்டு விட்டால் அவரை கொண்டு வந்து நாகாமதி சேர்த்துலாம் 100 வருஷம் காலத்தை முடியறவர்கள இருந்து அதாவது அவர் வந்தா நான்காமதி சொர்க்கத்துக்கு சேர்த்துங்க அவங்க அப்படி அடுத்தபடியாக யாருக்கு போயிருக்கு இந்த நேரத்துல பாருங்க அடுத்தது சொல்லலாமா சொல்லு ஐயா வாங்க அதாவது நம்ம ராஜா சார் அவர்களுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சுங்க உடனே கூட்டி வரணுமா சீக்கிரம் வாங்க இன்னவர்கள் நீதி நேர்மையோட நடக்கிறார்களா இவருடைய ஆட்சி எப்படி நடத்துறார் ஆனா இவரு இன்ன வரலையும் யாருமே வந்து முகத்து பேசுறதில்ல ஒரு நல்லதை செஞ்சவருங்க இவரை நம்பி இதை செய்ய அப்படின்னு சொன்னா அவர் கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சாருங்க ரொம்ப ஒரு நீதியான மனுஷன் சொல்லாளி அவரு நாளைக்கு இருந்து 120 ஆண்டு இருந்து அதாவது நம்ம இடத்துல வந்தா அவருக்கு 4ஆம் பதிவு சேர்த்துக்கணுங்க ஆமா 4ஆம் பதிவே சேர்த்துங்க அவருக்கு ஒரு ஆண் வாரிசையும் கொடுங்க அப்படி ஆகட்டும் அவர் செஞ்ச தர்மத்துக்கு அதாவது பிறகு மறுபடியும் ஒரு ஆண் வாரிசு இந்த பரமேஸ்வரன் அதாவது இந்த திருக்கடையூரிலே சிவனையே நினைத்து போச்சு செய்யக்கூடிய அதாவது இந்த மார்கண்டரி செய்த போல அவர் எப்படி இன்னும் 16 பெற்றாரோ அதே போல ஒரு பாலனையும் பெற்று அவர் 120 வருஷமாக அவரை வாழ வைத்து அவரோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி கடைசி காலத்துல நலமுடனே வாழணும் இந்த பூமியில நல்லா வாழணும் அதாவது அவருக்கு வரம் கொடுங்க நிச்சயமாக அவர் நல்லா வாழ்வார் அவருக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்கும் ஒரு பூ
ஐயா வாங்கிய ஆனால் இவருடைய நீதி நேர்மை எப்படி? அதாவது இவரோ அதாவது கல்விக்கெல்லாம் தலைவியா விளங்கிருக்கிற கலைவாணி போல அதாவது அவர் எத்தனையோ அதாவது மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவும் நல்ல ஒரு திறமையும் அவர் பாடுபட்டு உணர்ந்து இந்த கல்வி செல்வத்தெல்லாம் உயர்ந்து அவர் அதாவது பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால அவர் ஒரு நீதிமானு. ஒரு கற்ற கல்வியை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? ஒரு தெரியாத விஷயத்த ஒருத்தர் எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டா அந்த விளக்கத்தை சொல்லணுமா தெரிஞ்சவங்க? அது போல கற்றிய கல்வியை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்காதவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது. ஆனா அந்த கல்வியை அடுத்தவங்களுக்கு 4 பேத்துக்கு சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் உண்டு. ஆனா அது நடைக்கு கடைசி காலத்துல 120 ஆண்டுகளா இருந்து அவங்க மைந்தமாரு பேர குழந்தையெல்லாம் நல்லா ஆண்டு அனுபவிச்சு ஒரு கண்ணார பார்த்து 120 ஆயுளும் முடிந்து அப்படி வந்தால் அன்னவருக்கு சொர்க்க ரதத்தில் ஏத்தி ஆனால் வைகுந்த கொண்டு வந்து சேர்த்துங்க. அப்படி ஆகட்டும். மகாராஜா அடுத்தது இந்த நேரத்துல இப்போது இன்னும் யாருக்கு உயிர் போயிருக்கிறது பாருங்க. அதாவது குச்சத தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மிருகண்டாயருக்கு ஒரே மகன் பிறந்தார். அவரோ மாறுகண்டாயரு. அதாவது மாறுகண்டன் பாலன் மாறுகண்டனுக்கு அதாவது ஆயுள் முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு விட்டதா? இன்னைக்கு அதாவது 3.25 நாளைக்கு மட்டும் தான் இருக்கின்றது. இந்த தூதர் அங்க திருக்கடையூர் போய் புடிச்சிட்டு வரதுக்குள்ள இந்த 3.25 நாளும் முடிஞ்சு போயிடும். அதனால அவர் ஆயுள் 16 ஆயுள் 16 முடிஞ்சு போச்சுங்க. அவளை புடிச்சிட்டு வாங்க. தூதர்களே திருக்கடவுர் சென்று அந்த மாறுகடனை சேர்க்கிற வகையில் சேர்த்து வாங்க. திருக்கடல் கடந்து வந்து விட்டோம். மாறுகண்டன் எங்கடா காணோம்? மாறுகண்டாயிரு திருக்கடையூர்ல சிவாலிங்கத்தை வச்சு பூஜை செய்யறாரு. சரி, எப்படி இது எந்த பூஜை செஞ்சாலும் சரி ஆயுள் முடிஞ்சு போச்சு. தேவர் சொன்ன கட்டாள பிரகாரம் சித்திர பொருத்தம் கணக்கு எடுத்து பார்க்கும்போது முடிஞ்சு போச்சுங்க. என்ன வேலை செஞ்சாலும் முடிச்சிட்டு வாங்க. திருக்கடை கடந்து வந்து விட்டோம். ஆமா, எங்கடா மாறுகண்டனை காணோம்? அவனுக்கு சாவகாலம் கட்டிச்சு. தம்பி அது கொட்டிட்டு போது உள்ளார போயிட்டு போது வாங்க. என்னடா பூரா கல்புற போக ஒரே அவன் பாரு ஒரு சின்ன பையன் பாரு கல்லாடு ஓட்டிட்டு இருக்கிறான். வாடா உன்னை யமதர்மம் கூட்டு வர சொல்லுங்க. யார் மாறுகண்டா? இன்றோட ஆயுள் முடிந்து விட்டது. என் மகாராஜா யமதர்ம மகாராஜா தென்திசை ஆண்டு யானை முதல் எருமகளை 8000 சீவனை உயிர் பிடிக்க கிடைத்தான். இந்த ஆணைப்படி இன்றோடு உன் ஆயுள் முடிந்து விட்டது. பாச கையால் என்னோட ஆயுள்காலம் முடிந்து விட்டது என்று இடத்தில் அருகாமல் வந்து விட்டார். ஆமா தூதர்களே, ஓ நமச்சிவாய நமக. அந்த தூதர் வந்து தினமலை கூறாத ஓ சிவனே கங்காதரனே
இன்னும் சிவன் பூஜை முடிவதற்கு இன்னும் சில காலங்கள் இருக்கின்றது. தென் திசை ஆண்டவருக்குரிய யமன் அழைத்தார் என்று என் அழைக்க வருகிறாய். உன்னை இப்பொழுது என் மந்திரத்தினால இந்த பூஜையை ஏகின்றேன். மன்னார் ஆவடையார் செய்து ஆத்த மணல் எடுத்து ஆவடையார் சரி சிவதவா 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 என்று செய்யும் பூசை அவன் அருகிலே போக முடியவில்லை. அத்தனை சிவாலி வாழ்த்திக்கிறது. நம்மளுக்கு உடனே உயிர் பிடிக்க முடியாது. ஏத்த முடியாது. மகாராஜா சொல்லி மகாராஜா மண்ணால் ஆவடையார் செய்து சிவசிவா 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 சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறான். மார்கண்டா விஷ்ணு வரவல்ல அவன் செய்யும் பூஜை அக்கடியாக தீக்கிறது. எனக்கு இந்த ஜம பதவி உனக்கு விட்டு நான் கிளம்பிடுறேன். திருக்கடவுரிலே ஆனால் மண்ணாலே உருவ செய்து 1008 சிவாலயத்தை செய்து ஆனால் சிவனே சிவனே என்று சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறான். அன்னவரை எடுத்து ஊதும் போது அக்கடியே சிவாலயமா தீக்கிறது. அன்னவரை நான் பிடிக்கிறேன். எம்பெருமானே சிவபெருமானே, இந்த பாலகண்டன் உன் திருவடி பாதத்திற்கு அநேக கோடி வந்தனம் செய்தேன். ஆண்டவனே, உன்னோட பூஜையை இன்னும் வச்சு தரல் வேண்டும். ஏற்றுக்கொண்டாய பூஜையை மார்கண்டா, ஆண்டவனே, இதுவரைக்கும் உன்னுடைய நான் பூஜையை நான் மெச்சினேன். ஆகட்டும் சாமி. ஏனால் உன் தாய் தந்தையார் இடத்திலே விடைபெற்று காசி கங்கை யமுனா சிந்து நதிகள் எல்லாம் சென்று தீர்த்தங்களை கொண்டு வந்து திருக்கடையூரில் ஆனால் ஆற்று மணலை எடுத்து அரணாரை உண்டு செய்து அமர்தகண்ட ஈஸ்வருக்கு நீ இடைவிடாமல் 48 நாளாக இடைவிடாமல் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் சுவாமி. அதனால இந்த பூஜையும் செய்து கொண்டு இருந்தான் அல்லவா, அதற்காக அவன் பாசத்தை வீசுகின்ற போது நான் என்ன செய்தேன், அந்த காலன் என்னும் யமனை நான் கால சங்கார மூர்த்தியாக மாறி அந்த காலனை எட்டி உதைத்தேன். அதனால் எனக்கு ஒரு கால சங்கார மூர்த்தி என்று இவ்விடத்திலே லிங்கமாக அமைகிறது. அதனால் உனக்கு இதுவரைக்கும் கொடுத்தது 16, ஆயுள் 16. உன் தாய் தந்தையாரு என்னிடத்திலே ஆயுள் வாங்கியது 16. ஆனால் இன்று முதல் உனக்கு என்னும் 16ஆக என்றென்றும் 16. என்னைக்கு விழுந்தாலும் என்றென்றும் 16. ஒரு 3 பேர் உங்களுக்கு என்ன வர வேண்டும்? மடியேற்றி உட்கார், கீழே மண்டி போடு. ஆனா மண்டி போடு கீழே.
ஆண் புத்திர வேண்டும். ஆனால் என்றும் சாமியை நம்பியவர்கள் என்றும் கேடில்லை என்று சொல்வார்கள். ஆனால் நேர்மையாக யதார்த்தமாக ஆனால் சாமி இருக்குது என்று உண்மையா சாமி இருக்குது என்று உள்ளங்களை அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு என்றும் குழந்தை வர வேண்டும் என்று இதுவரைக்கும் தவம் இருந்து இதுவரைக்கும் போகாத தெய்வம் இல்லை. ஆனால் இதுவரைக்கும் குழந்தை வரம் இல்லை, ஆண் குழந்தை இல்லை. அதனால் இந்த காலசங்கார மூர்த்தியில் ஆண் குழந்தை வேண்டும் என்று மன்றாடி கேட்கும் வேளையில் உங்களுக்கு நிச்சயம் அடுத்த வருடம் உங்க வீட்டுல ஆண் குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கும். இதோ நான் உனக்கு வரமளிக்கின்றேன். ஆனால் சுவாமி, நான் பூமாதேவி பேசுகிறேன். இருந்தாலும் இந்த யமனேவை நீங்க கொன்று விட்டீர்கள். இருந்தாலும் இந்த பூமி பாரத்தை என்னால தாங்க முடியவில்லை. பிறப்பு தான் அதிகமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது, ஆனா இறப்பு எதுவுமே கிடையாது. அதனால என்னால தாங்க முடியவில்லை. இந்த பூமாதேவி ஆகப்பட்டவள் நான் கையை விடுகிறேன் சுவாமி. பூமாதேவி பொறும். காரணம் என்னவென்றால், ஆனால் காலன் என்னும் யமன் என் மீதிலே பாசத்தை வீசினான். அதனால அவனை நான் காலால உதைத்து ஜலத்திலே தள்ளிவிட்டேன். கீழே ஜலத்திலே தள்ளிவிட்டு அவனுக்கு உயிர் போகவில்லை. ஆனால் அவனுக்கு மீண்டும் உயிரை கொடுத்து மீண்டும் ஆனால் இந்த ஆயுசு முடிந்தவர்களை மீண்டும் அவர் கொண்டு விட்டாரா? உண்மையாக உனக்கு இந்த பூமி பாரம் குறைந்து விடும், பயப்படாத, நான் எழுப்பி கொடுக்கிறேன். அப்படியே அவட்ட சுவாமி. இருங்க போதும். கற்பூரம் காட்டி கொடுத்துக்கலாம். இருங்க, அவர் எழுப்பிட்டு ஒரே நிமிஷம். போடு, தண்ணி போடு. ஆனால் மகனே, நான் தாயாகப்பட்டவள், யம தர்மனுடைய தாயாகப்பட்டவள் சாயாதேவி பேசுகிறேன். மகனே, உன்னை நீ கடமையை செஞ்ச, அதனால இந்த சிவபெருமனாகப்பட்டவர் உன்னை மடித்து விட்டார். பாக்குற சனமெல்லாம் என்ன சொல்றாங்க? பாவி யம, என் மகனே பிடிச்சிட்டான், அந்த பாலா போன யம எங்களை கொன்று விட்டான் அப்படின்னு சொல்லி நீ கடமையை நீ செய்யற. ஆனா பாவம் பூரா எல்லாம் வந்து உனக்கே சேருது. அதனால உன் தாயாகப்பட்டவள் அழைக்கிற இந்த யம பதவியே உனக்கு வேண்டாம். வாடா போலாம். பரமேஸ்வரா, இனிமேல் இந்த பதவி எனக்கு வேண்டாம். வாடா போலாம். இந்த உலகத்திலே தர்மன் என்று பெயர் எடுத்தவன் இந்த உலகத்திலே, ஆனால் யம தர்மம் தான். யாரும் நீதி தவறுவார்கள், யம தர்மம் நீதி தவறுவதே இல்லை. ஆனால் கீழே அக்னி ஆறு, மேலே சிமாதனம், அதற்கு மேல அக்னி மலை, இது மத்தியிலே இந்த சிமாதனத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரே நூறு தவறிவிட்டால் அந்த அக்னி மலையானது உன் தலையிலே இறங்கி அக்னி ஆற்றிலே கீழே இருந்து விடுவாய். நீ அப்படிப்பட்ட நேர்மையான நீ ஆட்சி செய்தவன் தான். ஆனால் உன்னை எதற்கு இன்னைக்கு நான் உன்னை விழித்தினேன் தெரியுமா? எதற்காக? மார்கண்டனுக்கு ஆயுள் முடிந்து விட்டது. மார்கண்டனுக்கு 16 ஆயுஷ் தான். அந்த ஆயுஷ் முடிந்ததற்காக நீ மார்கண்டனை பிடிக்க வேண்டும். என்னுடைய லிங்கத்தை மீதில் ஏன் நீ உன் பாசத்தை வீசினாய்? ஐயா சாமி, பாசக்கயிறை மார்கண்டனுக்கு தான் வீசின. தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை, மார்கண்டனை பிடிக்க வேண்டும். ஏன் என்ன பிடிக்க காரணம் என்ன? உன்னை நான் பிடிக்கவில்லையே, அதனால் தானே உன்னை நான் சங்காரம் செய்தேன். அதனால இந்த தேவர்கள் எல்லாம் சதி. ஆனால் ஆண்டவா, உன்னுடைய லிங்காந்தரத்திலே அவன் மார்கண்டன் பூஜை செய்வான் என்று எனக்கு தெரியவில்லை. மார்கண்டனுக்கு போட்ட லிங்கத்துக்கு பட்டு விட்டது. தவறுதான். நீ செய்தது தவறு, தப்புக்கு தண்டனை. ஆனால் வழங்கி விட்டோம் அல்லவா? ஆனால் இனிமேல் உனக்கு உயிரை நான் தந்து விட்டேன். பூமாதேவிக்கு பூமி பாரம் தீர்க்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. நீ மாண்ட பிறகு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆனா மக்கள் எல்லாம் படைத்து விட்டார்கள். ஆயுள் முடிந்தவர்கள் எல்லாம் மீண்டும் ஆயுள் வந்து விட்டது. அதனால் நீயே யமனாக நின்று இந்த உலகத்திலே நீயே தர்மனாக நினைக்க வேண்டும். ஆனால் பரமேஸ்வரா,
நான் மாறுமுகமாக தான் பிடிப்பேன், யமன் பிடிச்சானுங்கிற பேரே வரக்கூடாது. எப்படி அப்படி ஆயில் கொடுத்தேன் எனக்கு. யமன் தான் பிடிச்சான், யமன் பிடிச்சதான் இவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற பேரு என் மேல வரக்கூடாது. அப்படியா? அப்படியே நான் தருகிறேன். ஆனால் இனிமேல் யமன் பிடித்தான் என்று உனக்கு அந்த பேரே வராது. ஆனா மரத்து மேல இருந்து கீழே விழுந்தான், போகும் மனிதனிலே ஆக்சிடென்ட் ஆகிவிட்டான். ஆனா முன்ன வந்து ஒரு நாகப்பாம்பு வந்துச்சு, அந்த பாம்பு குத்தி செத்தான், மருந்து குடித்து விட்டான், இறந்து விட்டான், தூக்கு போட்டுக்கிட்டான். இப்படி பல ஆனால் வார்த்தைகளை வச்சு பல விபத்துகளை வச்சு உனக்கு அவர்கள் மேல் தான் தூர் வருமா தவிர உன் மீது பிடித்தார் என்ற தூர் இதுல இருந்து உனக்கு வராது. தர்மா தர்மா யமங்கிற பேர் விளங்க வேண்டும். பரமேஸ்வரா, ஏகதேசா, கைலேசா, வாசா, சாமி பகவானே, எங்களுக்கு நல்ல வரம் கொடு. உனக்கு நல்ல வரமா வைக்கின்றேன். எங்க அம்மா இப்படியே கிடங்க. ஆனால் சாமகனை பாருங்கள், ஆனா எல்லாரும் சாமி கூப்பிட்டுங்க வாங்க. நீ என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்ய வேண்டும்? ஆனா இப்ப நீ சென்று, ஆனால் நகர நகரமாக சென்று, ஆனால் பழம் உதற பழம் உதற பழம் உதற பழம் உதற அப்படி என்று நீ துடும்பு சாட்டி கொண்டு வா. ஆகட்டும் ஆகட்டும் சாமி. உனக்கு 3:45 நாளிகை நீ அந்த துரும்பு சாட்டும் வரை நீ யாரு எதை சொன்னாலும் உனக்கு பழிக்கும்படியாக வரம் கொடுக்கிறேன். ஆகட்டும் சாமி. பையன் செத்து போயிட்டாங்க. கால் ஒடிஞ்சு செத்து போயிட்டாங்க. கால் ஒடிஞ்சு போச்சு. ஒண்ணு இல்ல, நெக அடிபட்டு தான் கீழே திப்பின்னு ஒண்ணு தான் செத்து போயிட்டான். அப்படியா? ஆனா இவனுக்கு ஆயுஷ் முடிந்து விட்டது. அதனாலதான் ஏதோ ஒரு விபத்து வந்து விட்டது. ஆனா ஏன் இப்படி வந்துச்சு தெரியுமா? ஏன் சாமி பல உதர ஏன் இப்படி வந்துச்சுன்னா, நான் மரம் கொடுத்தேன். ஆனால் நீ 3:45 நாளைக்கு நீ துடுப்பு சாட்டும் வரை யாரு எதை சொன்னாலும் பலிக்கும் அப்படி என்று நான் வரமளித்தேன். ஆனால் பழமுதர என்று அவ அடித்துக் கொண்டு போகும் வழியிலே இப்படி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கல்லால் அவர் அடிக்க அவருக்கு கோபங்கள் ஏற்பட்டு, அதாவது பிஞ்சு உதர, காய் உதர, மொக்குதிர அப்படி என்று அவர் அடித்ததும் அதுதான் வயிற்றிலே இருந்து குழந்தை, ஆனா வயிற்றிலே இருந்து இதை கொண்டுட்டு போய் உள்ள போதீங்க. கொஞ்ச நேரம் என்னால முடிஞ்சா பார்க்க இல்ல முடியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஆனால் இப்படி அடித்ததனால்தான் இப்படி வயிற்றில் இந்த கருவாக கலைந்து விடுகிறது. இப்படி 3 மாசத்துல குழந்தை பிறந்து இறப்பது, 5 வருடத்துல குழந்தை பிறந்து இறப்பது. ஆனால் இப்படி ஒவ்வொன்றும் இப்படி அந்த அடித்த அந்த துடும்பாலதான், இப்படி அடித்த துடும்பால பாலர்கள் எல்லாம் கல்லால் அடித்துதான் அவருக்கு கோபம் வந்து இப்படி அடித்தார் அதுக்கு முன்ன. ஆனால் ஆயுஷ் கொடுத்தது ஒரு மனிதனுக்கு 120 ஆயுள். இப்படியே நடந்து கொண்டிருந்தது. இப்படி சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியாள் வரை இப்படி இறக்கின்ற காரணம் இதுதான். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போறோங்கன்னா வந்து நல்லது தான் சொல்றோம். ஒரு கோயிலுக்கு போறோங்கன்னா காணிக்கை வைக்கும். காணிக்கை வச்சு இப்ப எங்க ஒரு எதுக்கு இப்ப ஒரு பொண்ணு கேட்க போனாலும் அந்த காணிக்கை வச்சு அழைச்சா தான் அந்த அழைப்பு ஏத்துக்கணும். சாமியும் அந்த அழைத்தா தான் ஏத்துக்கணும். என்ன வர கேக்குறீங்க? காட்டு விலை என்றால் இங்குள்ள அம்மா இறந்த பேர் என்ன? மாதமா அம்மாளும் அப்பனுக்கு ஒன்று இருவரும் இறந்தபடினால் அவருடைய மக்கமார்கள் இருவரும் ஒன்று கூடி நடத்த வேண்டும். அதை கண்குளரா பார்க்க வேண்டும், காதுட்டு கேட்க வேண்டும். தாய் தந்தை சொர்க்கத்தை அடைய வேண்டும். தாய் தந்தையானவர் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று அரும்பாடுபட்டு பல்லாயிரக்கணக்கான செலவுகளை
செய்து அப்பளம் உப்பளம் என்று சொல்லக்கூடிய தானத்திலே சிறந்தது 32 தானம். அதுல அன்னதானத்தை கொடுத்து, ஆனால் தானம் என்பது தான தர்மம் என்பது, ஆனா இந்த பாண்டு மகாராஜன் அவன் சொர்க்கம் சேர்றதுக்கு ராஜசீயாகம் செய்தாராம். அதுக்காக அந்த ராஜசீயாகம் செய்தாதான் நொப்பம் சொர்க்கத்தை அடைவார் என்று நாரதன் சொல்ல, அதுபோல ராஜசீயாகம் என்பது கொஞ்சம் சாதாரணப்பட்டதல்ல. காலையிலிருந்து மாலை வரை, ஆனால் எந்த தான தர்மத்தை கேட்டாலும் வாரி வழங்கணும், அதுதான் ராஜசீயாகம். ஆனா ஒரு பெண்ணை கேட்டாலும் பெண் தானம் செய்யணும், கன்னிகா தானம் செய்யணும், ஆனால் ஒரு வஸ்திர தானம் செய்யணும், இப்படி அன்னதானம் செய்யணும், இப்படி எந்த தானத்தை சொர்ண தானம் செய்யணும், எந்த தானத்தை கேட்டாலும் செய்து என்ன கையில் இருக்கும் வரை வாரி 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 வள்ளல்களால் கொடுத்து அந்த ராஜசீயாகத்தை முடித்தார்களாம். அதுக்கு பின்னால அந்த பாண்டு மகாராஜன் சொர்க்கத்தை சேர்ந்தாராம். அதுக்காகவே இன்னைக்கு நாடகம் விடுறதெல்லாம் அதுக்காகத்தான். இப்படி ஒரு 10 பேரை கூட்டி, இப்படி 10 பேரை கூட்டி அன்னதானம் போட்டு இப்படி நல்லதை செஞ்சா நாம சொர்க்கத்தை அடைவார்கள் பெரியோர்கள் அப்படி என்பதற்காகவே நாடகம் விடுறார்கள். ஆனால் இப்படி தாய் தந்தை சொர்க்கத்தை அடையும் என்று நாடகம் பக்த மார்கண்டன் என்னும் 16 ஆயுள் பெற்ற நாடகத்தை பெரியோர்களால் அரங்கேற்றம் செய்ய நாம் அடியோர்களால் நடத்தினோம். ஆனால் எங்களுக்கு தெரிந்தவரை இயன்றவரை ஏற்றில் உள்ளதை நாங்க பாட்டாக பாடி நாட்டில் விளம்பரத்தை செஞ்சோம். அதனால ஆனால் இத கண்ணால பார்த்தவரும் காதுட்டு கேட்டவரும் இன்னும் இந்த நாடகம் விட்டோர்களும் இன்னும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழையடி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நான் இந்த எல்லாமல் அந்த இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். ராமாஜெயம். எங்கள் நாடகம் அனைவரும் சென்று வரலாம்.